80, 90 காலகட்டங்கள்ல மிகப்பெரிய நடிகர் அப்படின்னு பெயர் எடுத்தவர் தான் நவரச நாயகன் கார்த்திக் அவர்கள். இவர் படங்களுடைய பாடல்களுக்கு, இவர் செய்யும் செய்கைகளுக்கும் மிகப்பெரிய ரசிகர்கள் பட்டாளமே உண்டு. இன்றளவுமே கார்த்திக்குடைய ரசிகர்கள் ஏராளமானோர் இருக்காங்க. இவர் பல ஆண்டுகளாக சினிமா படங்கள் நடிப்பதில் ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தாரு. அதன் பிறகு தனுஷ் அவர்களுடைய அநேகன் அப்படின்ற படத்தின் மூலம் கம்பேக் கொடுத்தாரு. அதன் பிறகு தொடர்ச்சியாக சினிமாவில் நீடிப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட ரசிகர்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சது. அதன் பிறகு ஒரு சில மாதங்களிலேயே அவருடைய உடல்நிலை சற்று மோசமானதால படங்கள் நடிப்பதிலிருந்து பிரேக் எடுத்தாரு. அதன் பிறகு ஒரு சில படங்கள்ல அவ்வப்போது நடிச்சிட்டு இருந்தாரு. ஆனால் சொல்லிக் கொள்ளும்படி பெரிய ஹீரோக்களுடைய படங்கள்ல எதுலயுமே நடிக்கல. இந்த நிலையில சமீபத்தில் நடைபெற்ற தமிழக சட்டமன்ற தேர்தல்ல ஒரு சில கட்சிகளுக்காக இவர் பரப்புரையுமே பண்ணாரு. மேலும் பாட்டு பாடி ஆட்டமாடி வாக்கு சேகரித்த நடிகர் கார்த்திக் அவர்கள் தற்போதுமே உடல்நிலை மோசமாகி உள்ளதாக சொல்லப்படுது. மேலும் பாத்தீங்கன்னா ரசிகர்கள் பிரபலங்கள் அப்படின்னு பலருமே கார்த்திக் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. கூடிய விரைவிலேயே உடல்நலம் தேறி பல படங்கள் நடிக்க வேண்டும் அப்படின்ற வாழ்த்துக்கள் சோசியல் மீடியாக்களை தொடர்ந்து வந்த வண்ணம் இருக்கு. இந்த நிலையில சமீபத்துல பாத்தீங்கன்னா பிரபல கார்பந்தய வீரரும் நடிகருமான ஏகே அவர்கள் கார்த்திக் அவர்களை சந்தித்து நலம் விசாரித்திருக்காரா. மேலும் பாத்தீங்கன்னா வெளிநாடுகள்ல உள்ள ஒரு சில மருத்துவர்களை இவர் சஜஸ்ட் பண்ணிருக்காரு. சோ ஆகையால கார்த்திக் அவர்கள் வெளிநாடு சென்று அவருடைய மருத்துவ கண்காணிப்பை மேலுமே மேம்படுத்த இருக்காரா. இந்த தகவல் தற்போது வெளியாகி வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.